அப்படி பீச் எங்கே போகிறோம்? சென்டரில் அந்த மீனை வந்து கூழ் இருக்குல்ல, இன்னைக்கு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சாலை மீனார் பிரியாணி எல்லாத்துக்குமே தெரியும். சன் டிவி இருக்காங்க. மீன் குழம்பு ஃபுல் வஞ்சரம் வாங்கியிருக்கோம். கரெக்டாக நாங்கள் நம்ம சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சரத்தை எடுத்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாமே லைவ் சீ ஃபுட்டு தான் இங்கே. அதனால் எந்த பயமும் தேவையில்ல. இது வந்து கடம்பா, கனவான்னு சொல்லுவாங்க. இது வந்து ராட்டு தொக்கு, இது வந்து நெத்திலி ஃப்ரை, கட்லெட்டு, சொரா புட்டு. ஸோ மீன் குழம்பு சாப்பாடு 50 ரூபா. ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்றலாம். மீன் குழம்பு அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கிட்ட கொண்டு வரேன். சாப்பாடு வந்து நல்லா இருக்கு. அந்த சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா ஒரு மாதிரி மெல்ட் ஆகுது. நல்ல ஒரு காரமான மீன் குழம்பு, சூப்பராக இருக்கு. ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. மீன் குழம்புக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கு இந்த மீன் குழம்பு. நீங்கள் சாப்பிடும்போது நல்லா தெரியுது, ரொம்பலாம் சொல்லலை, நல்லா இருக்கு. வீட்டில் செஞ்சால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இந்த மீன் குழம்பு. சூப்பர் மாஸ்டர். ஆக்சுவலாக அது எப்படி சாப்பிட்ணும்னா, சென்டரில் அந்த மீனை வந்து பிரிச்சுட்டு இந்த கூழ் இருக்குல்ல இதை போட்டு அதுக்கப்புறம் இதை மூடி அப்புறமா எடுத்து கொஞ்சம் ஆனியன் வச்சு இந்த ஃப்ரெஷ் அப்படியே தெரியுது. மீனில் மசாலா சூப்பராக இருக்கு. அந்த மீன் மசாலா கூட இந்த எக்ஸ்ட்ரா மசாலா சேரும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கு. மீனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்னதான் மசாலா போட்டு வச்சாலும் நம்ம ஃப்ரெஷ் மீனில் மசாலா போட்டு சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட்டே தனி தான். செம வஞ்சிரம் வேற லெவலில் இருக்கு. கனவா இல்லவா? கனவா நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவீங்க கனவாவை. தவாவில் போட்டு 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 நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணி ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கறி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. வீட்டில் எப்படி சமைக்கிறாங்களோ அதே மாதிரி சமைக்கிறாங்க. நீங்கள் சமைக்கணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும். லேடிஸ் தான் சமைக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு அக்கா, ஒரு அம்மா, தங்கச்சி சமைச்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ராட்டு, இதுவும் ராட்டு தொக்கு தான். செமையாக இருக்கு. இந்த இறால் பாருங்க, சின்ன இறால் தான், நல்லா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. சூப்பர். நெத்திலி ஃப்ரை, நல்லா டீப் ஃப்ரை பண்ணிருக்காங்க நெத்திலியை. செம்ம வேற லெவல் நெத்திலி ஃப்ரை. இது வந்து கட்லெட், மீன் கட்லெட், அப்படிக்கிட்ட கட்லெட் பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு கொடுத்துருக்காங்க. வாவ், மட்டன் கட்லெட் மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு, செம்ம டேஸ்ட் கட்லெட். சொரா புட்டு, சொராபூட்ல வந்து நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு. நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ப்ரோட்டீன் இருக்கு அதில். ஸோ சீ ஃபுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே பிடிக்கும், நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. சீ ஃபுட் எல்லா சீ ஃபுட்லேயும் வந்து ஒவ்வொரு விஷயம் இருக்குது. வரும்போது ஒரு கூட அந்த ஒரு தம்பி சொன்னார், வினோத்தோட ஃப்ரெண்டு, கடல் வந்து எவ்வளோ நம்ம கொடுக்குதில்ல, அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கொடுக்குது. ஸோ நம்மளும் நல்ல விஷயங்களை பண்ணுவோம். மீன் குழம்பு டாப் நாச், வஞ்சரம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாய்ஸ்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க, சீக்கிரமாக வேட்டை ஆரம்பிக்கலாம். சாப்பிடு. எனக்கு ஃபேவரட்டாக பிடிச்சிருந்து வந்து எனக்கு கடம்பு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃப்ரை பண்ணியிருந்தாங்கல்ல, கடம்பு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா டீப் ஃப்ரை நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்லெட்
ஒரு மட்டன் கோலா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட்லெட் ஃப்ளேவர் அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. நெத்திலி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் நெத்திலி இருக்கணுமே. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நெத்திலி வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். ஆனால் இவ்வளோதான் நெத்திலியாக இருக்கணும். நல்லா ஃப்ரை இருக்கு நெத்திலி ஃப்ரையும். இவ்வளோ அந்த மசாலா இருக்குல்ல, மசாலா வந்து சொல்லிட்டு சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி நமக்கு அந்த காரம் மண்ணில் ஏறும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு. அந்த சீ ஃபுட்டில் என்னென்னா வச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது தெரியும் அந்த அந்த சீ ஃபுட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை நாளாக இருக்கான்னு. உண்மையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வஞ்சிரம் மீன் நான் கேட்டதுக்கப்புறம் தான் அந்த முழு மீனில் வந்து மசாலா தடவி ஃப்ரை பண்ணாங்க. ஒரு முழு வஞ்சிரம் பார்த்தீங்கன்னா 700 ரூபா, 700. நல்லா இருந்தால் நல்லா சாப்பிட்லாம். இது உங்கள் மீனவன் மெஸ்ஸு. வினோத் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். வினோத் சாப்பிட்டு சொல்லி எப்படி இருந்துச்சு? இருந்தால ஒரு பைட்டு போட்டுடலாம். நல்லா வேற பாஸ்மதி நல்லா மடங்கி இருக்கு. ரொம்ப வரப்பா இல்லாமல் ரொம்ப குளகுலன்னு இல்லாமல் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா தெரியுது. அதே மாதிரி இந்த சிக்கன் பிரியாணி வந்து நார்மல் பிராய்லர் சிக்கன் இல்லை, இது வந்து ஃபார்மில் வளர்க்க பாருங்க, ஊசி போட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கே நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்கும். மட்டன் பீஸ் கூட பாரு நல்லா நல்லா எடுத்த உடனே வந்துருச்சு. மட்டன் பீஸ் கூட ரொம்ப ரஃபா இருக்கு. பக்கா சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுறீங்களா? பக்கா வரான். சிக்கன் பிரியாணிலையும் ஒரு பீஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு முட்டை வந்துடுது. நானும் மட்டன் ட்ரை பண்ணுறேன். நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குல்ல மட்டனோட ஜூஸும். மசாலா வந்து ரொம்ப சத்துலாம் இருக்கும், ரொம்ப அதிகமாக மசாலா கிடையாது. அதே மாதிரி இந்த தக்காளி வந்து இருந்தாலுமே அந்த தொக்கு தொக்கா வர சில இடத்துல எல்லாம் இந்த இடத்துல தொக்கு தொக்கா இருக்காது. இப்போ வர வரையா வந்து உங்களுக்கு சாப்பிடும் போது தெரிஞ்சுக்கலாம். நீ கடைசியாக எப்போ வந்த? கடைசியா வந்து நான் ஒரு 2 வாரம் முன்னாடி. யாரு கூட வந்த? நீ தனியா வர மாட்டியே, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆக்சுவலாக ராயப்பேட்டைன்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ஃபேமஸ். சென்னையில் ராயப்பேட்டை பிரியாணி மாதிரி வேறு எங்கேயுமே பிரியாணி கிடைக்காது. ரீசெண்ட் டைமில் அந்த சாமினார் பிரியாணி வந்து அடிச்சு முறுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். நிறைய பேர் பார்த்துட்டு நம்ம கூட்டம். தந்தூரி கோட்டர் தந்தூரி வாங்கியிருக்கோம். சூப்பர் ஜூஸியா இருக்கு. தந்தூரி ஃப்ளேவர் இருக்குல்ல, ஆஹா. சென்னை தாயா. உங்க திருச்சி மக்கள்லாம் கோச்சிக்க மாட்டாங்களா சென்னையை பற்றி புகழ்ந்தா? நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு சென்னை தான். இப்போ போய் திருச்சியில் செட்டில் இருந்தாலும் பட் நம்ம மோஸ்ட் ஃபேவரட் சென்னை தான். நாளைக்கு நம்ம போகாத இடமா? நானும் விஷால் வந்து நைட் ஷிஃப்ட்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணும்போது காலைல வந்து நிறைய விஷயங்கள், அதாவது காலைல போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிடுவோம். பொங்கல் இண்டிகிட்ட ஒரு கடை இருக்கு, பொங்கல் இட்லிலாம் சாப்பிடுவோம். அதெல்லாம் பெரிய கதை. இவர் சாப்பிட்றாரு இல்லாம ஆஃபீஸுக்கு எல்லாருமே ஆர்டர் பண்ணி ஆரம்பிச்சு அவன் டெய்லி ஒரு 2 இட்லி ஆரம்பிச்சாலு டெய்லி 35 இட்லி ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு ஒரு பெரிய பிசினஸ். ஃபைனலாக ஃபுட் ரிவ்யூ வந்து பிரியாணி சூப்பர் செம்மையாக இருந்துச்சு. அல்டிமேட் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. ரைஸ் நல்லா இருக்கு, மசாலா சூப்பராக இருக்கு. முக்கியமான விஷயம் ரொம்ப காரமாக இல்லை, ரொம்ப சப்பனும் இல்லை, நல்ல பிரியாணி. எனக்கு மட்டன் ரொம்ப பிடிச்சிருக்கனால. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. எல்லாருமே நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு இந்த டேடுடையில வந்துட்டே இருக்கு. ஸோ அதை விட உங்களுடைய நானும் உங்கள் விஷால் டாடா பேசியும் அடுத்த ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. சன் டிவி செய்திகளுக்காக உங்கள் இதமாறன்.